12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 வினா எண் 17. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கண்ணன், ரஹீம் மற்றும் ஜான் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2017 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. பொறுப்புகள், சொத்துக்கள். முதல் கொடுத்துருக்காங்க, தொழிலாளர் ஈட்டு நிதி கொடுத்துருக்காங்க, கடனீந்தோர் கொடுத்துருக்காங்க. சொத்துக்களில் கட்டடம், இயந்திரம், கடனாளிகள், சரக்கிருப்பு, வங்கி ரொக்கம், லாப நட்ட கணக்கு, நட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாபம் வந்துன்னா பொறுப்புகளில் வந்திருக்கும், இங்கே நட்டம் அப்படிங்கிறதுனால சொத்துக்களில் காமிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் 2,70,000. ஜான் 2018 ஜனவரி 1 அன்று பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கூட்டாண்மையிலிருந்து விலகினார். கட்டடத்தின் மீது 10% மதிப்பேற்றம் செய்யப்பட்டது. சரக்கிருப்பு மதிப்பு 5% குறைக்க வேண்டும். ரூபாய் 1000 வாரா கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும். பதிவுறா பொறுப்பு ரூபாய் 8,000 என கண்டறியப்பட்டது. விலகும் கூட்டாளிக்குரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது. மறு மதிப்பீட்டு கணக்கு, கூட்டாளிகள் முதல் கணக்கு மற்றும் விலகலுக்கு பின் நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். இதுவரை நம்ம பார்த்த சம்மிலெல்லாம் மறுமதிப்பீட்டு கணக்கும் கூட்டாளி முதல் கணக்கும் பார்த்தோம். இந்த சம்மில் இறுதி கணக்குகள் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். 17 பேஜ் நம்பர் 220. ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மறுமதிப்பீட்டு கணக்குக்கு சொத்துக்களும் பொறுப்புகளும் மறுமதிப்பீடு செய்தது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாப இனமாக நட்ட இனமானு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 வந்து கட்டடத்தின் மீது 10% மதிப்பேற்றம் செய்யப்பட்டதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ மதிப்பேற்றம் நம்பர் 1 மதிப்பேற்றம் செய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். மறுமதிப்பீட்டு கணக்கு போடுற மதிப்பேற்றம்ங்கும்போது சொத்துக்கள், அதாவது கட்டடத்தோட மதிப்பு கூடுது, அப்போ சொத்தோட மதிப்பு அதிகமாகுது. அப்படிங்கும்போது இது லாப இனம். லாப இனம் மறுமதிப்பீட்டு பக்கத்து கணக்கில் வரவு பக்கம் வரும். ஸோ இது வரவு, இது பற்று. நட்ட இனம் இங்கே பற்று பக்கத்தில் வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று லாப இனம். அடுத்ததாக சரக்கிருப்பு மதிப்பு 5% குறைக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 சரக்கிருப்போட மதிப்பு குறையுது. ஸோ இது நட்ட இனம், அப்போ இது பற்று பக்கத்தில் வரும். மூன்றாவது 1000 வாரா கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு வர வேண்டிய கடனாளிகள்லேருந்து 1000 ரூபாய் வராதுன்னு கணக்கு. ஸோ அப்போ கடனாளிகளோட மதிப்பு குறையுது, சொத்து குறையுது. அப்போ இதுவும் நட்ட இனம், மூணாவதோ நட்ட இனம். 4 பதிவுறா பொறுப்பு 8,000 என கண்டறியப்பட்டது. அதாவது பொறுப்பு ஒன்று புதுசாக வந்திருக்குது. ஸோ 4 பொறுப்பு அதிகமாகுது. ஸோ இதுவும் நட்ட இனம். சொத்து அதிகமாச்சுன்னா லாப இனம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கோம். பொறுப்பு அதிகமாச்சுன்னா நட்ட இனம். சொத்துக்கள் குறைந்ததுனால நட்ட இனம். அப்போ இந்த 4மே நட்ட இனம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நட்ட இனம் எல்லாம் பற்று பக்கத்தில் வரும். ஃபஸ்ட்டு 1 நட்ட இனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பற்று பக்கத்தில் உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். சரக்கிருப்பு, சரக்கிருப்பு 5% குறைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சரக்கிருப்பு 20,000 கொடுத்துருக்காங்க. பெண்ணில் எழுதுகிறேன். 20,000 இன்ட்டு 5%ங்கும்போது 5/100. ஸோ 1000. அடுத்ததாட்டு ரூபாய் 1000 வாரா கடன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. வாரா கடன் 1000. அடுத்ததா பதிவுறா பொறுப்பு 8,000. பதிவுறா பொறுப்பு ரூபாய் 8,000. ஸோ நம்ம லாப இனம் நட்ட இனம் கண்டுபிடிச்சதில் 3 நட்ட இனம் இருந்துச்சு, 3 இங்கே எழுதிட்டோம். இப்போ லாப இனம் 1 கட்டடம். ஸோ கட்டடத்தின் மீது 10% மதிப்பேற்றம் சொல்லியிருக்காங்க. கட்டடத்தோட தொகை எவ்வளவு அப்படின்னா 90,000. ஸோ 90,000 இன்ட்டு 10/100.
ஸோ 9000. இப்போ பற்று பக்கத்தில் 8 9 10,000 இருக்குது, வரவு பக்கத்தில் 9000 இருக்குது. ஸோ வரவு பக்கம் குறைவாக இருக்குது. அப்போ இது நமக்கு நட்டம், மறுமதிப்பீட்டு நட்டம். ஸோ பற்று பக்கம் குறைவாக இருந்ததுனா லாபம், இது வரவு பக்கம் குறைவாக இருக்கிறதுனால நட்டம். ஸோ இங்கே எழுதுகிறோம் மறுமதிப்பீட்டு நட்டம். யார் யாருக்குன்னா கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். கண்ணன் முதல் கணக்கு, அடுத்ததா ரஹீம் முதல் கணக்கு, ஜான் முதல் கணக்கு. எவ்வளோ தொகை பிரித்து கொடுக்கணும்? பற்று பக்கத்தில் உள்ள கூடுதல் 8000, 9 10,000, இங்கே வரவு பக்கத்தில் 9000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பிரித்து கொடுக்கணும். 8 9 10, 10,000 மைனஸ் 9000 வரவு பக்கத்தில் இருக்க. இப்போ பேலன்ஸ் 1000 ரூபாய் இருக்குல்ல, இந்த 1000 ரூபாவை தான் நம்ம இப்போ இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களோட லாப நட்ட விகிதம் 5:3:2 சொந்த விகிதத்தில் தான் நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 1000 இருக்கா, டோட்டல் தொகை 1000. இந்த 1000 கண்ணனுக்கு 5/10, 10ங்கிறது 5 + 3 + 2. அடுத்தது 1000 இன்ட்டு அவங்களுக்கு 3%, அடுத்தது 1000 இன்ட்டு 2. ஸோ 0 கட் பண்ணிடுறோம். ஸோ 100 × 5னா கண்ணனுக்கு தொகை 100 × 5 500. ரஹீம்க்கு 100 × 3 300. ஜானுக்கு 100 × இது 2 200. ஸோ இப்போ 1000 ரூபாய் வந்துடுச்சு. இப்போ டோட்டல் போட்டுடுறோம். இங்கே 10,000 வரவு பக்கம், பற்று பக்கம் அதே போல் 10,000 போட்டுடும். ஸோ இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டுட்டோம். அடுத்ததாக முதல் கணக்கு. முதல் கணக்கு ஃபார்மேட் எழுதிட்டு, முதல் கணக்கு விவரம் கண்ணன் ரஹீம் ஜான். ஸோ இந்த சைடு பற்று, இந்த சைடு வரவு எழுதிட்டு, இங்கே விவரம் கண்ணன் ரஹீம் ஜான் 3 பார்ட்னர்கள் எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், முதல் கணக்கில் நமக்கு இருப்பிள்ளை குறிப்பில் இருக்கக்கூடிய தொடக்க இருப்பை இங்கே கொண்டு வரணும். அதாவது இருப்பிள்ளை குறிப்பில் இருக்கக்கூடிய இருப்பு. ஸோ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. கண்ணனுக்கு 1,00,000 இருக்குது, 1. ரஹீம்க்கு 80,000 இருக்குது, 80. ஜானுக்கு 40,000 இருக்குது. ஸோ அதை எழுதிட்டோம். அடுத்ததாட்டு இருப்பிள்ளை குறிப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது நிதி, காப்பு, லாப நட்டம், இந்த 3 இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே லாப நட்டம் சொத்துக்கள் பக்கம் இருக்குது. ஸோ அது நமக்கு நட்டம், அதை நம்ம பற்று பக்கம் போடணும். பொறுப்புகள் பக்கத்தில் தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது, அதையும் இதே போல் 3 கூட்டாளிக்கும் பிரித்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளர் ஈட்டு நிதி போடுறோம். தொழிலாளர் ஈட்டு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 30,000 இருக்குது. ஸோ இந்த 30,000 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இங்கே பிரித்து கொடுத்தோம்ல 5:3:2 அந்த மாதிரி பிரிக்கணும். அதில் உங்களுக்கு ரஃபாக போட்டு காமிக்கிறேன். டோட்டலாக இருக்கிறது 30,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்னர், அதாவது கண்ணனுக்கு 5/10, அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு 3/10, ரஹீம்க்கு. ஜானுக்கு அதே போல் 30,000ல் 2/10. ஸோ 0 கட் பண்ணிடுறோம். இப்போது 5 3 15. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கண்ணனுக்கு 15,000 வருது, அடுத்து இருக்கக்கூடிய ரஹீமுக்கு 9,000 வருது, அடுத்து இருக்கக்கூடிய 3 2 6 6,000 வருது ஜானுக்கு. ஸோ இந்த தொகையை அப்படியே நம்ம இங்கே எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 15,000 கண்ணனுக்கு 15,000 எழுதுகிறோம். அடுத்து ரஹீமுக்கு 9,000,
அடுத்தது ஜானுக்கு 6000. அடுத்ததாக லாப நட்டம் இங்கே சொத்துக்கள் பக்கத்தில் இருக்குது. ஸோ லாப நட்டம் 20000 இருக்குது. இதே போல் தான் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். இன்ட்டு 5/10 கண்ணன், 20000 இன்ட்டு 3/10 ரஹீம், 20000 இன்ட்டு 2/10 ஜான். ஸோ 10000, 6000, 4000. இது சொத்துக்கள் பக்கம் இருக்கிறதுனால லாப நட்டம் சொத்துக்கள் பக்கம் இருக்கிறதுனால அங்கேயே நமக்கு நட்டம்னே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம பச்சை பக்கத்தில் போடணும். ஸோ லாப நட்ட கணக்கு ஜானுக்கு பிரித்து வச்சுருக்கோம். ஜானுக்கு 10000, ரஹீம்க்கு 6000, ஜானுக்கு 4000. ஃபஸ்ட்டு வந்து ஜான் இல்லை கண்ணன். கண்ணன் 10, ரஹீம் 6, ஜானுக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மறுமதிப்பீட்டில் உள்ள லாபம் நட்டம். லாபமாக இருந்ததுன்னா இங்கே போட்டிருப்போம். இங்கே நட்டமாக இருக்கிறதுனால பச்சை பக்கம் கொண்டு வரோம். ஆல்ரெடி நம்ம அதை பிரித்து தான் வச்சுருக்கோம். ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு பிரித்த தொகை எவ்வளவு அப்படின்னா 500, 300, 200. ஸோ அதை எழுதுகிறோம். 500, 300, 200. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விலகும் கூட்டாளிக்குரிய தொகை உடனடியாக செலுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யார் விலகுறாங்க அப்படின்னா ஜான் விலகுறாங்க. ஜானுக்கு எவ்வளோ முதல் தொகை மீதி வருதோ அதை நம்ம உடனே கொடுக்குறோம். இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இருப்பு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ணனுக்கு இருப்பு கட்ட போகிறோம். கண்ணனுக்கு வரவு பக்கத்தில் ஒரு 1,00,000 ப்ளஸ் 15000 வருது. ஸோ 1,15,000 கண்ணனுக்கு வருது. கண்ணனுக்கு பற்று பக்கத்தில் 10,500 இருக்குது. 10, 5, 4, 0, 1. 1,04,500 இது கண்ணனுக்கு. அடுத்ததாட்டு ரஹீம் பார்க்குறோம். ரஹீமுக்கு 89,000 வரவு பக்கத்தில் இருக்குது. பற்று பக்கத்தில் 6000, ஒரு 300, 6300 இருக்குது. ஸோ 0, 0, 10ல் 3 போச்சுன்னா 7, 8ல் 6 போச்சுன்னா 2, 8, 82,700 ரஹீமுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக ஜான். ஜானுக்கு இங்கே 40,000, 40 ப்ளஸ் ஒரு 6000 இருக்குது, 46,000 இருக்குது. அடுத்ததாக இங்கே 4,200 இருக்குது. ஸோ 4,200 பற்று பக்கத்தில் உள்ள தொகை. ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8, 5ல் 4 போச்சுன்னா 1, 41,800. ஸோ இந்த 41,800 இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜானுக்கு உடனே நம்ம கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம வங்கி கணக்குன்னு எழுதுகிறோம். ஏன்னா இருப்பிலை குறிப்பில் வங்கி ரொக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வங்கி கணக்குன்னு எழுதி ஜானுக்கு எவ்வளவு இருப்பு தொகை வந்திருக்கோ இதை நம்ம கொடுக்குறோம். அதையும் உடனடியாக கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதை ஜானுக்கு நேராக எழுதுகிறோம். 41,800. இது 2 கூட்டாளியும் தான் கண்டினியூ பண்ண கூட்டாளி. அவங்களுக்கு இருப்பின் கீழ் இருப்பு. இங்கே ஒரு சின்ன தப்பு. இது இருப்பின் கீழ் இறக்கப்பட்டதில்லை, இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ இங்கே தான் இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது போடுவோம். இறுதி இருப்பில் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்போ நம்ம கண்ணன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த தொகை 1,04,500. அடுத்தது ரஹீமுக்கு 82,700. ஸோ ஜானுக்கு எதுவும் இல்லை, அவங்கள தான் செட்டில் பண்ணிட்டோம்ல. இப்போ டோட்டல் போடுறோம். டோட்டல் போட்டால் 1,15,000 இவங்களுக்கு வருது. இங்கே 89,000, இவங்களுக்கு 46,000 வருது. ஸோ அதே போல் வரவு பக்கத்துலேயும் டோட்டல் போட்டுடுறோம். நம்ம 1,15,000, 89,000, 46,000. ஸோ இப்போ முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த இறுதி இருப்பை தொடக்க இருப்பை அங்கே எழுதிடுறோம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. யார் அடுத்து தொடர்ந்து இருக்க போகிறாங்களோ அவங்க. இங்கே கண்ணனும் ரஹீமும் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் வரும். 1,04,500 82,700. ஸோ இதுதான் முதல் கணக்கு. அடுத்ததாக இருப்புநிலை குறிப்பு போட சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி போடுறோன்னு பார்க்குறோம். இருப்புநிலை குறிப்போட ஃபார்மெட் எழுதிட்டேன். 2018 டிசம்பர் 31ஆம் நாளே இருப்புநிலை குறிப்பு. பொறுப்புகள் சொத்துக்கள் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு பொறுப்புகள் பக்கம் எழுதுகிறேன். பொறுப்புகளில் ஃபஸ்ட்டு முதல் கணக்கு எழுதுகிறோம். முதல் கணக்கு. இதில் யார் தொடர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க நேம் எழுத போகிறோம். கண்ணனா ரஹீமோ. ஸோ கண்ணன், அடுத்ததாக ரஹீம். இங்கே நம்ம முதல் கணக்கில் இருப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த தொகையை எழுதணும். 1,04,500 82,700. 1,04,500 82,700. ஒரு 1,87,200. அடுத்தது தொழிலாளர் ஈட்டு நிதி. நம்ம ஆல்ரெடி முதல் கணக்கில் பிரித்து கொடுத்துட்டோம், அதனால அதை எடுக்கக்கூடாது. அடுத்தது கடன் நீந்தோர் எழுதுகிறோம். கடன் நீந்தோர். கடன் நீந்தோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 20,000 இருக்குது. ஸோ இதை எழுதிட்டோம். அடுத்து சொத்துக்கள் பக்கம் போகிறோம். ஃபஸ்ட்டு சொத்துக்கள் கட்டடம். ஸோ கட்டடத்தை மறுமதிப்பீடு செய்திருந்தாங்க. ஸோ அதோட தொகையை உள்காலத்தில் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 90,000. என்ன மறுமதிப்பீடு செய்திருந்தாங்களோ அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 90,000. 9,000 ரூபாய் மதிப்பேற்றம் செய்திருந்தாங்க. அதனால் கூட்டுக மதிப்பேற்றம். ஸோ 9,000 99,000. அடுத்ததாக இயந்திரம். இயந்திரத்துக்கு எந்த சரி கட்டுதல்களும் இல்லை. ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுடுறோம். 60,000. அடுத்ததாக கடனாளிகள். கடனாளிகளுக்கு சரி கட்டுதல் இருக்குது. வாரா கடன் சொல்லியிருக்காங்க. ஸோ 30,000 இருக்குது. வாரா கடன் 1000 இருக்குது. ஸோ கழிக்க வாராக்கடன் 1000 29,000. அடுத்ததாக சரக்கிருப்பு. சரக்கிருப்பு 20,000. சரக்கிருப்புக்கும் சரிக்கெடுதல் சொல்லியிருக்காங்க. 5% குறைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கழிக்க எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 1000. ஸோ அந்த 1000 போட்டிருக்கோம். ஸோ 19,000. அடுத்ததாக என்ன இருக்குன்னா வங்கி ரொக்கம். இங்கே வங்கி ரொக்கம் கொடுத்துருக்குது 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50,000த்துலேருந்து நம்ம ஜானுக்கு 41,800 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம் அவருக்கு. ஸோ அப்போ அதை கழித்து எழுதணும். வங்கி ரொக்கம் இருக்கக்கூடியது 50,000. நம்ம ஜானுக்கு கொடுத்த தொகை 41,800. ஸோ அதை கழித்தோம் அப்படின்னா 200 8,200 வரும். ஸோ இப்போ சொத்துக்கள் பக்கம் எல்லாமே எழுதிட்டோம். இப்போ வரவு பக்கமும் இப்போது இருப்பிலை குறிப்பில் இருந்ததை நம்ம எழுதிட்டோம்.
ஆனால் சரிக்கட்டுதல்களில் பதிவுரா பொறுப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் இங்கே எழுத போகிறோம். பதிவுரா பொறுப்பு ரூபாய் 8000. ஸோ இப்போ கூட்டுறோம். 0 0 2 7 8 15 16 17 1 8 7 15 தான் இது. 15 8 7 இந்த 2 இங்கே வந்துடும். 8 2 10 ப்ளஸ் 1 11க்கு 1 பாக்கி 1 2,15,200. ஸோ இதில் எதாக இருக்குதுன்னா இதில் திரும்ப ஒரு கூட்டி காமிக்கிறேன். 1,87,200 ப்ளஸ் இது 20,000 8,000. ஸோ 0 0 2 7 8 15க்கு 5 1 8 10 11 2,15,200. அதே போல் சொத்துக்கள் பக்கமாக கூட்டுறோம். 0 0 2 8 9 18 27 8 35க்கு 5 பாக்கி 3 4 5 6 6 12 21 2,15,200. ஸோ இருப்பில் குறிப்பும் போட்டு முடிச்சிட்டோம். டோட்டல் கரெக்டாக வந்திருக்கு. 2,15,200 2,15,000. ஸோ இந்த சம்மில் மறுமதிப்பீட்டு கணக்கு கேட்டிருந்தாங்க, முதல் கணக்கு கேட்டிருந்தாங்க, அடுத்ததாக இருப்பில்லை குறிப்பு. ஸோ 3மே போட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.